கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியால் யாவர் பைபிள் எடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஐயா. சங்கீதம் 136 4வது வசனம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த மாதத்துல தேவ ஆவியானவர் மே 1 ஏப்ரல் 30 முடிந்து ஜெபிக்கும் பொழுது, தேவன் அதிகாலையில நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது, எங்க ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கொடுத்தார். எல்லாரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி தேவ ஆவியானவர் என்னோடு பேசும்படியா, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை இருதயத்தை ஆண்டவரை விருத்த சேதனை பண்ணுகிறோம் ஐயா. என் தேவ ஆவியானவர் அடியாளை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. என் தேவனுடைய சிக்கினா மகிமைக்கு ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று சொன்னீங்களே ராஜா. அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி தவித்து நிறைய நாட்கள் நாங்கள் காத்திருந்தோம் ஐயா. எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், இந்த நாள்ல எங்களோடு நீங்க இடைபட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சாத்தானுடைய தந்திரங்களை எல்லாவற்றையும் உடைத்து நிர்மூலமாக்கி போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய கரம் இந்த நாள ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஐயா. அலிசிக்கதனி ஆப்பல பழுதி ஆதல பலிஷிகரபா லேக்கதடாகிரிஷகதடபா. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் தேவன் உன்னை அழைத்து வரவில்லை. என் தேவன் உன்னை இந்த இடத்துல, இந்த ஸ்தலத்துல கொண்டு வந்தது நோக்கம். அவரை துதித்து போற்றி மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் சக்கதோடியா பலபலுதியா எடிமலா அரங்குடினியா கிரிசக்கதோடியா தலபலு லகேரித்தியா தலபலு ஷகதடபா லா ரக்கித்தியா தலபலு ரேமி மடாசகரபா. பயப்படாதே யாக்கோபே, இஸ்ரவேல் எனும் சிறு பூச்சியே, உன்னை தேவன் போரடிக்கிறதுக்கு புதிய கூர்மையான எந்திரமுள்ள கற்களாக்கி போகிறார். என் தேவனுடைய மகிமையின் பிரசனத்தால் உன்னை இடைக்கட்ட போகிறார். அந்த மகிமையின் பிரசனத்துக்குள் இருக்கும் பொழுது என் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அதே போல சங்கீதம் 136 1 வாசிங்களேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் அவர் நல்லவர் என்பதை நாம் அறிய முடியுமா? ஆம், அருமையான தேவ ஜனங்களே. அப்ப சங்கீதம் 136 நான் அது வாசிக்கும் பொழுது, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்ம தேவன் தான் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார். அப்ப சங்கீதம் 136 அதிகமாய் நாம் ஜெபித்து அவருடைய ரத்தத்துக்குள்ள நாம் இருக்க இருக்க தேவன் நம்மளை கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியம் பெரிதா இருக்குமா? அதை யோவான் 21:7 நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். எடுக்க வேணா, நான் வேகமா இதை சொல்கிறேன். படகுல அப்படியே நிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கடற்கரையில் அப்படியே வர்றாரு. அப்ப யோவான் சொல்கிறார், அவர்தான் கர்த்தர். அப்ப அந்த தேவன் யார்? ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் யார் என்று அறியத்தக்கதான கிருபை இந்த நாள்ல உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததற்காக நன்றி. ஒருத்தர் எடுத்து வாசிப்போம். எரேமியா 32 அதிகாரம் 27வது வசனம். அவர் எந்த சூழலில எப்ப அவர் நமக்கு நன்மை செய்கிறார் எடுத்து வாசிப்போம். எரேமியா 32 அதிகாரம் 27. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. மாம்சமான யாவருக்கும் தேவனா, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்ப ஏன் அதிசயம் செய்யணும் நம்ம விரும்புறோம்? இன்னைக்கு நம்ம கேள்விகளோட அட்ரஸ் செய்ய போறோம். ஏன் நம்ம அதிசயம் செய்யணும் நம்ம விரும்புறோம்? எதனால நம்ம எதிர்பார்க்கிறோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். எடுத்து வாசிப்போமா.
சங்கீதம் 61:1-2. இருதயம் தொய்ந்து வியாகுலத்தோடு எனக்கு அடுத்த ஸ்டெப் நான் போகணும்னா ஆண்டவர் அற்புதம் செஞ்சாதான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிற தேவ ஜனங்களே, இன்றைக்கு நொந்து போய் இருக்கும் பொழுது ஒரு மகன் எனக்கு இந்த பாட்டு யாராவது கிடைச்சிச்சுன்னா நெட்ல இருந்தா எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமாகிய கண்மலைகளை கொண்டு போய் விற்பார். அருமையா அந்த பாட்டு, என் இருதயம் தொய்யும் போது அப்படின்னு ஒரு பாடல் இருந்தது. எந்த பக்தன் பாடான்னு தெரியல, ஒரு ஷார்ட்ஸ்ல நான் பார்த்தேன். வாசிங்கப்பா. தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு கவனியும், என் இருதயம் தொய்யும் போது நான் எப்படியா பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப எப்ப தேவன் நமக்கு அற்புதம் செய்யணும் நம்ம எதிர்பார்ப்போம்னா, நம்ம இருதயம் அப்படியே வியாகுலப்பட்டு அடுத்த ஸ்டெப் முடியாத சூழ்நிலையில எல்லாராலும் நிந்தித்து அவமானப்பட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போவோமா போமாட்டோமா அப்படியே சூனியமாய் அப்படியே இருதயம் தொஞ்சு படுத்திருக்கிற சூழ்நிலையில தான் என் தேவன் செய்வாரா. அவர் அப்படியே நொறுக்கப்படும் பொழுதுதான் அவர் தோளில், இன்னொரு பக்தன், நீ நொறுக்கப்படும் பொழுது நான் உன்னை தோளில் வைத்து தாங்குவேன் என்று பாடுகிறார்கள். அப்ப அந்த பக்தர்களா அந்த பாடல்கள் பாடும் பொழுது அவர்கள் அந்த பாடல் பிறந்த கதையை சொல்றாங்க. நான் அடுத்த ஸ்டெப் முடியாம இனி வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் என்று சூழ்நிலைதான் இந்த பாடல் எனக்கு தந்தார் என்று என் இருதயம் தொய்யும் போது நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கதவை பூட்டி இனி சாக போகிறேன், இனி வாழ்க்கை முடிந்ததே என்று சூழ்நிலையில எனக்காய் என் தேவனிடத்துல நான் கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்யறான், உம்மை நோக்கி கூப்பிடும் என்னை எட்டாத உயரமான என்னை கண்மலையின் மேல் கொண்டு போய் விடுவதற்காக நன்றி செலுத்துகிறான். நிறைய காரியங்கள் கூக்குரலிட்டு பதில் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா, நான் ஏன் இப்படி வருத்தத்தோடு வேதனையோடு போராட்டத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனங்களே, இந்த நாள்ல என் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் என்ன செய்றார், எருசலேமுக்கு நான் அற்புதம் செய்ய காத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். சீயோனுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன், சீயோனுக்கு தயவு செய்யும்படி காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் அருமையான தேவ ஜனங்களே, இந்த இதற்கு நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அப்ப பதில் நம்ம வருமான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கு பதில் அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு காத்திருக்கிறது? யாராவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். பதில் இவனுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த பதில் காத்துக்கிட்டு இருக்குமா, அட்ரஸ் தேடி அலையுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பதில் நம்ம ஜெபிக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் சொல்றாங்களே, தாவி இல்ல வசனத்தோடு சொல்லணும். ஆமென். கொர்நேலியு என்றவன் அந்த இடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறான். நீ போய் இந்த இடத்துல போப்பாப்பட்ட இடத்துல இருக்கிறான்னு சொல்லி அந்த பதில் போகிறது. அதே போல தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கியதை கட்டளை பிறப்பித்து பிதாவாகிய தேவனை எழும்பி மிகாவேல் தூதனை அனுப்பி அந்த சாத்தானோடு பெர்சிய ராஜ்யத்தின் வல்லமையோடு உடைத்து அந்த அற்புதத்தை யார் கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க? தானியேல் கையில கொடுத்தாங்க. அப்ப ஜெபிக்கிறவர்களுக்கு தான் என்ன செய்யுதான் பதில் அட்ரஸ் தேடி போய் தட்டி டோர் டெலிவரிக்கு கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட காலங்கள் இதில் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இந்த நாட்கள்ல உண்மையிலேயே நாங்க அதிக நேரம் ஜெபிக்கும் பொழுது யாருக்கெல்லாம் 400 மார்க் வேணுன்றவங்களுக்கு எல்லாம் 400 மார்க் கேட்டாங்க. பாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் பாஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. அடுத்து 550க்கு மேல வேணுன்றவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்தார். அப்ப யார் யார் விரும்பி எந்தெந்த நாட்கள்ல அப்படியே அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த அற்புதத்துக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி எப்படி ஜெபிச்சாங்களோ அதே வார்த்தையில தேவன் செய்ததற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு அற்புதத்தை நான் சொல்றேன். ஒரு சகோதரி தான், நல்லா நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க ரொம்ப பலவீனமானவங்க. ஏறக்குறைய ஒரு ஆலயத்துக்கு வரும்போது ஒரு 3000-4000 மாத்திரை இப்ப கவர்மெண்ட்ல கொடுக்குற அந்த சாதாரண மாத்திரை சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையா இருக்கிறாங்க. ஆண்டவன் அந்த டீச்சரோட வேலை பார்த்தவங்க இவங்க 6ஆம் கிளாஸ் எடுக்க கூட லாய்க்கல. என்கிட்டே சொல்றாங்க, அவங்களுக்கு போய் 10th கொடுத்தா எப்படி அவங்க நடத்துவாங்கன்னு என்கிட்டே சொல்றாங்க.
அப்ப ஆண்டவர் வந்து டீச்சர் ஒவ்வொரு வருஷம் இந்த வந்த 7 வருடங்கள்ல அவங்க என்ன உண்மையான சாட்சிகளை தான் சொல்ல, எனக்கு என்ன தெரியல, கதைகளை நான் படிக்காதனால ஆங்காங்கு நடக்கிற அற்புதங்களை மாத்திர சொல்ல தேவன் திரும்ப கொடுப்பாராக. அப்ப அந்த சகோதரி வந்து எனக்கு அதை ஒரு டீச்சர் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என் இருதயம் ரொம்ப பலட்சியப்பட்டது. அப்ப உடனே என்ன செஞ்சிருக்காங்க, இப்படி எல்லாம் என்னை சொல்றாங்களே, அவங்க எச்சம் சொல்றாங்க, சகோதரிகள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு பலப்படுத்துவார், நீங்க 10th கொடுத்தாலும் நடத்தக்கூடிய பலனை கொடுத்தாருன்னு சொல்லும் போது அதை போல அவர் பலன் கொடுத்தாரு. இந்த வருடத்துல எப்பயும் இல்லாம அந்த வருடத்துல கொடுத்தாங்க. அப்ப ஆஃபீலில ஆனுவல்ல பர்சன்டேஜ் எவ்வளவுன்னா பாதி கூட வரல. ஒரு 60 பிள்ளைங்க எடுத்தா 30 பிள்ளை கூட பாஸ் பண்ணல. அப்ப சிஓ முன்னாடி, டிஓ முன்னாடி, ஹெச்ஓ முன்னாடி, எல்லாரும் முன்னாடி நிந்தை அவமான போராட்டம். அப்ப தொடர்ந்து நான் என்ன செய்யணும் போது, நீங்க தொடர்ந்து 1 மணி நேரம் ஜெபிங்க, எப்பெல்லாம் டைம் கிடைக்குது ஆலயத்துல வந்து ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரியை தொடர்ந்து ஜெபிச்சு யாரெல்லாம் ஃபெயில் லிஸ்ட் அவங்க பேரை வச்சு ஜெபிங்க என்று சொல்லி அந்த சகோதரி ஜெபிக்கும் பொழுது சொன்ன டீச்சர் அவங்க பர்சன்டேஜ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஆனா 50% பெரிய அற்புதம், அற்புதங்களிலே பெரிய அதிசயம் அதுதான். ஏன்னா இந்த அற்புதத்தை செய்யக்கூடாதுன்னு தான் சாத்தான் என்ன செஞ்சான். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். அந்த சாத்தான் தேவனுக்கு உலகத்தையே காண்பிச்சு எங்க நமக்கு கிடைக்காதது இந்த 30 தேவர்கள் கீழே இடங்கின இடத்த உங்களுக்கு எனக்கும் பிதாவாகிய தேவன் கொடுத்துருவாரு. இதற்கு யார் மூலமா? அவருடைய புயமாகிய கிறிஸ்து இயேசு மூலமா இவங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருவாரு, அந்த வெண்ணாடையை கொடுத்துருவாரு, ஒடுங்கின ஆவிக்கு போல துதியின் ஆவியை கொடுத்துருவாருன்னு சொல்லி உலகத்தையே காண்பிச்சு அவர் என்ன செஞ்சான், விழ பார்த்தான். ஆனாலும் என் தேவன் என்ன செஞ்சாரு, ஒரு இம்மி கூட மாறாதபடி உன் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராது இருப்பாய் என்று சொல்லி சாத்தானை முறியெடுத்ததற்காய் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப அவர் என்ன செஞ்ச, உலகத்துக்கு ஈடா நம்ம இல்ல, உலகத்தை காட்டிலும் தேவனுக்கு நம்முடைய ஆன்மாதான் பெருசு. லூக்கா 10:19 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தா. அந்த இழந்து போனது எது? பிதாவாகிய தேவனோடு உங்க ஆன்மா ஒட்டப்படல. உங்க ஆன்மா ஏன் பேச முடியல, ஏன் கேட்க முடியல? உங்க ஆன்மா தேவனோடு உறவாடல. அந்த உறவாடாதனாலதான் நீங்க காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிறீங்க. உறவாடும் பொழுதுதான் தேவன் அவருடைய சன்னிதானத்துல வந்து உங்களை அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்வதற்காக நடிச்சிருக்கு. அப்ப பாருங்களேன், தேவன் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, வேலைக்காரன் சுத்தமான்னு சொல்றான். அப்ப அற்புத அதிசயமும் தேவன் வந்து செய்வது பெரிய காரியம் இல்ல. ஆனா எது பெரிய காரியம்? ரட்சிப்பு தான். ஏன்னா உலகத்தானுக்கு யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய ஒரு கிருபைதான். பெரிய காரியம் செஞ்சா சரி, எப்படி ஆண்டவர் செய்வார், ஏன் செய்யறாரு, எதற்கு ஆண்டவர் வந்து எதற்காக அற்புதம் செய்யறார் அப்படின்னு நான் வாசிக்கும் பொழுது மீகா 7:15 அதுல நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்கு நீங்க வீட்டுல போய் எண்ணிட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. நான் உமன்ஸ் பிரேல அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கிறேன், 11ல இருந்து உங்களுக்கு விளக்கறேன்னு சொல்லியிருக்கேன். மீகா 7:15 எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காணப்படுவேன். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற பாசான், கிளையாத், அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதை சொல்லும் பொழுது நிறைய இருக்கும். கடைசி காலத்துல சத்தியத்தை எறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா. மறுமையான தேவஜனே, சத்தியத்தை ஓடி வாருங்கள். தேவன் அதிகமாய் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். 9:10 மணி ஜெபிக்கிறோம். டெய்லி ஒவ்வொரு சத்தியம் கேட்கிறார்கள். நேரம் இருக்கிறவங்க அப்படியே வாங்க, ஒரு இரவு நேரங்களை ஜெபிங்க. விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என்று உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து கேட்கிறார். அருமையான தேவஜனமே, அப்ப எகிப்தின் தேசத்துல உங்களை புறப்பட பண்ணின, எகிப்துல வச்சு அற்புதம் செஞ்சாரு. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள்ல உங்களுக்கு நடந்தது போலவே இன்றைக்கு உங்களுக்கும் அதிசயத்தை காணப்படுவா. அப்ப என்னதான் ஆண்டவரே அப்படி அற்புதம் செஞ்சீங்க, எதற்காக தேவன் அற்புதம் செய்யறேன், ஏன் செய்யறாரு, எப்படி செய்யறாருன்னு பார்த்தோம். நீங்க இப்படி கேள்வி கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு ஏன் எதற்கு என்று. அப்படியே தேவனுடைய சமூகத்துல கேள்வி கேட்டு பாருங்களேன். ஒரு கடந்த நாள்ல ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அந்த முன்னாடி போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒரு தடவை 10 தடவை போன் பண்ண பிறகுதான் வருகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியா
உங்க வீட்டுக்கு ஜெபிக்கிறோம்னா போன் பண்ணுங்க, கண்டிப்பா வருகிறேன். ஏன்னா சில நாட்கள்ல பிரதருக்கு நான் வந்து தொடர்ந்து பக்கத்துல இருந்து பார்க்கிறனால் தேவன் அதிகமாய் கவனம் செலுத்துறதுனால் வர முடியல. ஆனாலும் அந்த டைம் கிடைக்கும் பொழுது அருமையாய் தேவன் செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்ப அந்த பிள்ளைகள் அதிகமா கேள்வி கேட்கும் பொழுது அப்ப ஆண்டவர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும்னா இஸ்ராயல் ஜனங்களும் அப்படித்தானே கேட்டாங்க என்று சொன்னாரு. எடுத்து வாசிப்போம். யாத்ராகம் 5:2. யாத்ராகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எதற்காக செய்யறாரா? அவருடைய வல்லமை உங்க இடத்துல விளங்கப்படும்படி நான் ஒருவர் தான் தேவை, வேற யாருமே இல்லைன்னு இஸ்ராயல் ஜனங்கள் மாத்திரமில்ல பிரஜாதிகளுக்கு உங்கள் தேவனுடைய வல்லமை விளங்கும்படி என்ன செய்யறாரா? அந்த அற்புதங்களை செய்யறாரா. எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம். அதற்கு பார்வோன், சத்தமா வாசிங்கப்பா. எல்லாரும் பைபிளை கொண்டு வரணும்ப்பா, ஏன்னா வேதம் ரொம்ப முக்கியம். அவர் யார்? எப்படி கேட்கிறேன் பாருங்களேன். நான் எதுக்கு வந்து இஸ்ரேலிய ஜனங்களை வர வைக்கிறாருன்னா போய் தேவனை ஆராதிக்க. அப்ப தேவனை ஆராதிக்க யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறாரு? மோசே. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. பார்வோன்ட்ட கேட்கும் பொழுது மீண்டும் அதை வாசிக்கும் இல்ல, மறுபடியும் அதை 2வது வசனம் வாசிங்க. அதற்கு பார்வோன் இஸ்ரவேலை போகவிட அவர் யார்? எப்படி கேட்கிறான்? அவர் யார் என்று கேட்கிறான் பாருங்களேன். அப்ப அந்த உலகத்தான் பார்வோனாய இருதயம் தேவன் யார், அவருடைய வார்த்தை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பரிகரிச்சு இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில தேவன் என்ன செய்யறாரு? அற்புதம் செய்யறாரா? எப்படி அற்புதம் செய்யறார்? அந்த யாத்ராகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நேரம் கிடைக்காதபடினா நான் குறிப்பிட்ட வார்த்தைகளை மாத்திர சொல்ல தேவன் கிருபை கொடுப்பதற்காக நன்றி. அப்ப அந்த அற்புதம் செய்யும்படி அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று பார்வோன் பார்க்கும்படிதான் என்ன செய்யறாரா? அற்புதம் செய்யறாரா. எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. 7ஆம் அதிகாரம் யாத்ரா போய் ஆனா வந்து என்ன செய்யலாம்? பார்வோன்ட்ட எதிர்த்தே பேசல. அவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் மோசேயும் ஆரோனும் தேவனுடைய மறுபடியும் வாசிப்பா. போய் கட்டளையிட்டபடி செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? கோலை போட்டான், சத்தமாயிற்று. அவர்கள் ஒவ்வொருவராய் தன் கோலை போட்ட போது சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிட்டு எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருச்சு? விழுங்கிட்டு. அப்ப இதுல 2 வாருங்களேன். மந்திரவாதியை சூனியக்கானை கூட்டிட்டு வர்றான். அவனுடைய கோலை என்ன செய்யுது? மோசே என்ன செஞ்சுச்சோ அந்த அற்புதத்தை செய்யதான் செய்யுது. அதுதான் அடுத்தடுத்து இந்த பாருங்க இப்படி எல்லாம் நடக்குது. மந்திரவாதிகளாம் அப்படி நடக்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அது பாதி இது நடக்கதான் செய்யும். ஆனா என்ன செய்வாரு? அந்த எல்லாவற்றையும் மோசேயின் கோல் விளங்கி போட்டது. எப்படி பாருங்களேன். அடுத்தடுத்து வாதைகளை கொடுக்கிறாரு. 3வது வாதையை எடுத்து வாசிப்போம். 3வது வாதை பேய் அனுப்புறாரு. அடுத்த தவளை 2வது வாதையை அனுப்புறாரு. இதெல்லாம் நீங்க சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுங்க. அடுத்து பெற்றோர்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்குப்பா. வெயில் தாக்கம் அதிகமா இருந்தபடியா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன். பெற்றோர்கள்லாம் உங்க பிள்ளைகளுக்கு அந்த புக்ஸை வாங்கிட்டு போய் இந்த காரியத்தையும் சொல்லி கொடுங்க. எப்படி எத்தனை நாள் ஆண்டவர் பூமியை உண்டாக்குனார், அடுத்து இந்த எத்தனை வாதை வந்துச்சு, எத்தனை நாள் வந்து மழை பெஞ்சிச்சு, இதெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பைபிளை வாசித்து சொல்லிக் கொடுங்க. மாசத்துக்கு 2 நாள் சண்டே கிளாஸுக்கு ஆசிரியர்களை உருவாக்கி தேவன் சொல்லிக் கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அப்ப அற்புதம் வந்து பிசாசாலே செய்ய முடியும். அங்கே அற்புதம் நடக்குது, அங்கே அற்புதம் நடக்குதுன்னு ஓடாதீங்க. அமர்ந்திருந்து தேவன் என்ன சொல்லாரோ அதன்படி நீங்க செஞ்சு பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அப்படியே கரவலாடு எப்படி நடத்துறா அதே போல நடத்தி கொண்டிருப்பதற்கு ஆண்டவருக்கு நன்றி. அதே அடுத்த அதிகாரம் யாத்ராகம் 8-12 வாசிங்களேன். அந்த பாவனுடைய மந்திரவாதிகள் அறியும்படி செஞ்சிருக்காரு பாருங்க. இந்த வார்த்தை என்னை தொட்டது. 8ஆம் அதிகாரம் 18.
தேவனுடைய விரல் என்று சொன்னார். அப்ப பாருங்களேன், தேவனுடைய விரல் என்று சொல்ற அளவுக்கு அந்த மந்திரவாதிகளுக்கு முன்னாடி எப்ப ஒரு விரல் நீட்டுவான் யோசிச்சு பாருங்களேன். என் பிள்ளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளை அடிக்க விட்டுட்டே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீ பிள்ளை தொடாதேன்னு கை நீட்டுவோம் பாருங்களேன். அதே போல அருமையான தேவ ஜனங்களே, சத்துரு உங்களுக்கு பெருகும் பொழுது தேவன் அனுமதித்தாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். பரத்திலிருந்து தேவனுடைய விரல் நீட்டப்படுவதற்காக கைகளை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லும். இது ஏன் பிள்ளை, என்னுடைய காரியம் என்று தேவனுடைய விரல் அந்த பார்வோன் மந்திரவாதிகள் சூனியக்காரர்களுக்கு முன்பார் இந்த தேவனுடைய விரலை அவர்கள் பார்த்து சொல்லத்தக்கதான கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது அதே பார்வோன் சொல்றார், எனக்காகவும் என்னுடைய பார்வோன் ஜனங்களுக்காகவும் அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா எகிப்தின் தலைச்சந்துகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்ட பொழுது மோசேட்ட தனியா கூப்பிட்டு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்ற ஒரு வார்த்தை அந்த பார்வோனுடைய வாயிலே வருவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. அப்ப சாத்தானே, நீ எவ்வளவு நாள் என் பிள்ளை நீ கை வைப்ப, எவ்வளவு நாள் என் பிள்ளைக்கு விரோதமா நீ கிரியை செய்ய முடியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல நாம் அப்படியே தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டு ஒரு நாள் பின் வைக்காதபடி தேவனுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பொழுது ஆண்டவர் ஓங்கிய பயம் அவருடைய கை அவருடைய கை உங்களுக்கு முன்பால் உறுதியா இருக்கும். விரல் மட்டும் நாட்டல, தேவனுடைய கை ஓங்கிய புயம் அவருடைய கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா காரியத்திலும் நீங்க வைராக்கியமா நிற்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரா பயங்கரமா இருக்கு. இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். எலியா கூட பயங்கரமா வச்சுட்டாங்க. 440 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நீ அக்கினியை வர வைக்கலன்னா உன்னை நிச்சயம் கொல்ல போறேன்னு சொல்லிருக்கா. இவர் சவால் விட்டாரு. 440 பூசாரிகள் ரத்தத்தை கிழிக்கிறாங்க, அப்படி என்னென்னமோ செய்யறாங்க. நீங்க ராஜாக்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்ப அப்படியே பாகாலுக்கு முன்னாடி அவ்வளவு கிழிச்சா அப்படியே தன்னை வருத்தி கொண்டு பாகாலை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட போல என்ன செய்யல, அக்கினி வரல. ஆனா அந்த அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி அந்த பிரேயரை வசனத்தை வார்த்தையை நான் வாசிச்சு பார்த்தேன், எண்ணி பார்த்தேன். 40 வார்த்தை தான் ஆண்டவருக்கு முன்னாடி எலியா ஜெபிக்கிறார். எலியாவின் தேவன் எங்கே, இந்த பாகாலுக்கு முன்னாடி நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சென்டென்ஸாவே சொல்லல. நீங்க அதை நிறைய திருப்பி அந்த ஜெபத்தை எலியா ஜெபிச்சதை பாருங்களேன். அப்படியே என்ன செஞ்சிச்சு, இருக்கிற எல்லாவற்றையும் பாகால் தீர்க்க எல்லாவற்றையும் பட்சித்து போட்டதற்கா கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப தேவன் யார் என்று அறியும்படிக்காய் அந்த மந்திரவாதிகள் அந்த பூசாரிகள் எல்லாரும் மத்தியிலும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் அனுமதிக்கிற போராட்டங்கள், ஏன் இந்த பிரச்சனைகள் பாடுகள், ஏன் தேவன் அனுமதி, ஏன் ஆண்டவரை இப்படி எல்லாம் அனுமதிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுதுதான் தேவன் என்ன அடுத்த வார்த்தை கொடுத்தார். ஆண்டவர் தேவனுடைய வல்லமையை விளங்கும்படி அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி எப்படி அந்த பார்வோன் ராஜா பார்த்தார், அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் பார்த்தார்கள், அந்த ஊர் ஜனங்கள் பார்த்தார்களோ அதே போல தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுமா. நேற்று இதெல்லாம் ரொம்ப ஜபா மழைதானா தூரல் போடுதா கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, நான் உண்மையை ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. வெக்க தாங்க முடியல, மிகுந்த போராட்டம், வீட்லயே முடியல. அப்படியே இருக்கும் பொழுது இந்த ஒரு வாரம் என்னோட ஜெபிக்கிற பிரேயர் பார்ட்னர்ஸ்க்கு தெரியும், 12 பேருக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் லேசான ஒரு காங்கேய மேகத்தை அனுப்பினார். திங்கக்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன். ஆண்டவரே, என்ன வெள்ளிக்கிழமை நான் ஃபாஸ்டிங் முடிக்க போறேன், எனக்கு தூரல் போட்டதான் வெளியே ஊழியத்துக்கு போவேன்னு சொன்னேன். அதே போல உண்மையிலே நான் வண்டியில போயிட்டு வர்ற வரையும் தூரல்ல நனைஞ்சிட்டே வந்தது கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைப்படினா போன வாரம்லாம் சும்மாவே தோலுதா இருக்குது, அப்படியே ரத்தத்தை அப்படியே பூசணமா இருந்தது. ஆனால் இந்த நாள்ல தேவன் நமக்கு ஒரு பெரிய உள்ளங்கை மேகம் தான் தெரியுது. பேர் இறைச்சல் வருவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. அப்ப ஏழையா யாப்பு பயந்துல இதெல்லாம் நான் வேகமா சொல்றேன், எல்லாரும் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். அந்த நீங்க வார்த்தையில் சொல்லும் பொழுது குறித்து வைத்துக் கொள்ளுங்க. எலியா தம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தபடினார் மழை பெய்யினா பெய்யணும், பெய்யலைனா பெய்யாம இருக்கணும். அப்பேற்பட்ட கிருபை நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதல் காரியம், உன் தேவன் யார் என்று
அறியும் படிப்பதற்கு தான் தேவன் என்ன செய்வாரா? இந்த பாடுகளை அனுமதித்து அற்புதம் செய்யறாரு. இரண்டாவது காரியம் யாத்திராமம் 8:23 வாசிங்க. யாத்திராமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று சொல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நடித்து எப்பயோ ஒரு நாள்ல சீயோனுக்கு குறித்த காலம் தயசீ காலம் உண்டாயிடுச்சு. தயசீர காலம்னா என்ன, குறித்த காலம்னா என்னன்னு ஏற்கனவே சொல்ல கொடுத்திருக்கேன். அப்ப நாளைக்கு நீ எப்படி ஸ்பெசிபிக்கா சொல்றாரு பாருங்களேன். அப்ப தேவனுடைய முதல் காரியம் தேவன் யார் என்று அறியணும், அவருடைய வல்லமை விளங்கணும். அவர் ஒருவர் தான், அவருக்கு நிகர் யாரும் இல்லை, இணை யாருமே இல்லை. அதுதான் என்ன ஆகார் வம்சம் எல்லாம் எப்படி இஸ்மவேல் வம்சத்தாரெல்லாம் இறைவனுக்கு இணை ஒருவரும் இல்லை. அதுதான், வேற ஒண்ணுமே போட மாட்டாங்க. அவங்க முதல்ல பாருங்களேன், இறைவனுக்கு இணை ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு தேவனுக்கு நிகர் உலகத்துல யாருமே இல்லை என்று சொல்லும்படியா உங்களையும் என்னையும் தேவன் வைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்து உங்களை பார்க்கிறவங்க ஏன் இதை அனுமதிச்சிருக்காருன்னா, தேவன் உங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள் மூலமா காமிக்கணும். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும், தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் மல்கியா 4 எடுத்து படிச்சு பாருங்க. ஜெபிக்கிற வீட்டுல போய் படிச்சிருங்க. எல்லாம் மனப்பாடமா சொல்றேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அதுக்காக பைபிளை கொண்டு வராம வந்துடாதீங்க. வீட்டுல போய் தேடி வாசிங்கள். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும், ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதிக்காத வித்தியாசத்தை இந்த நாட்களை காண்பிப்பேன். நான் வரும்போது என்ன செய்வேன், நான் வரும்போது அந்த வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்றாரு. வேகமா யாரும் எடுத்தவங்க வாசிங்க. மல்கியா 4 கடைசியா 3 கடைசி நேரமானபடிதான் நான் எனக்கு இல்ல பிரதர் ஆமா மல்கியா ஆமே இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்போம். உங்களுடைய நாட்களை காமிங்க. ஆண்டவர் வரும்போதும் நிச்சயமா பார்ப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. நிறைய பேர் வரல, ஆனாலும் தேவன் அவர்களே, தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், எல்லாவற்றையும் அழைத்து வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அப்ப வித்தியாசத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் காண்பிக்க பண்படியா தேவன் சீயோனுக்கு குறித்த காலமும் தயவு செய்யும் காலம் இருக்கிறதா அருமையான தேவ ஜனமே. அப்ப வித்தியாசத்தை இன்னும் என்னன்னா, ஈசாக்கு போன்னு சொன்னா போனான், கேரா ஊர்ல தங்கிருனா தங்கியிருந்தாரு. பஞ்சம் தான், இனி வர காலங்கள் பஞ்சம் தான் வரப்போகுது, பசி பட்டினி தான். ஆனால் ஈசாக்கு தங்கி இருந்தா பஞ்ச காலத்துல விதை விதைத்தால் அவன் 100 மடங்கு என்ன செய்தா, அறுவடை செஞ்சா. அதை எப்படி பஞ்சத்துல விதை விதைக்க முடியுமா? அந்த வார்த்தை என்ற விதை கிடையாது, அந்த தேவனுடைய வார்த்தை அவன் நம்பினபடினால் அந்த ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அதை வச்சுதான். அதே போல இந்த நாட்கள்ல அருமையான தேவ ஜனமே, எனக்கு வருமானம் பத்தல, இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வேதனையோடு அவர் வந்து நடத்தி வர்றதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அருணோதயம் போல ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியோடு தேவன் செய்யற அற்புத அதிசயங்களை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அருமையான தேவ ஜனமே, தேவன் வார்த்தையின் மேல் உள்ள யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு வித்தியாசத்தை காண செய்கிறார். அருமையான தேவ ஜனமே, இன்னும் நம்ம சொல்லலாம், அப்போஸ்தலர் 21 பவுல் கூட சொல்லுவாரு, விரியம் பாம்பு கடிச்சு ஏன் எனக்கு இதை அனுமதிச்சது. அப்ப அவர் அப்படி திட்டுறாங்க. அந்த அப்போஸ்தலர் 27 21 இருந்து படிச்சு பாருங்களேன். ஏன் ஆண்டவரே எனக்கு போய் நான் ஊழியம் பண்றேன், எல்லா இடத்துக்கும் போறேன், ஏன் எனக்கு விரியம் பாம்பு கடிச்சதுன்னு கேட்பாரு. அடுத்து இந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா, இவன் பாரு என்னமோ செஞ்சிருக்கிறான், அது கப்பல்ல கடல்ல சாகாம இங்க வந்து மெலித்தா தீவுல வந்த பிறகு இங்கும் இவன் செஞ்ச பாவம் தொடருதுன்னு சொல்லி நேராவே டைரக்டாவே நினைச்சாங்க. பவுலடியார் 14 நிருபங்களை எழுதினவரை திட்டுறாங்க. திட்டும் போது ஆண்டவர் சொல்றாரு, மத்தவங்களை கடிச்சா செத்து போயிருப்பாங்க, பவுல் அந்த விரியம் பாம்பு கடித்தது படிறாள். ஆண்டவர் அவருக்கு ஜீவனை கொடுத்து அங்க இருக்கிற எல்லாரும் அடுத்து அவருடைய சாதாரணமா ஃபாதர் தான் சொல்லியிருப்பாரு, சாதாரணமா போய் அந்த கப்பலுடைய
கேப்டனாய் மாறினதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. அப்ப அந்த ஜனங்கள் அதுல இருக்கிற எத்தனை பேர் இருந்தாங்களோ, அந்த மாலுமி அதுல பெரிய பெரிய 100 அதிபதிகளா இருந்தாங்களாம். பவுல் சொல்லிக்கிட்டே இருக்காரா, போகாதீங்க போகாதீங்க, வீம்புக்கு போனாங்க. அப்புறம் இவர் சொன்னபடி நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நாங்க சுக்கான அனுப்புறேன்னு சொல்லி அருமையாய் அவருடைய பேச்சை கேட்கத்தக்கதான கிருபை கொடுத்திருக்கார். கைகளை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆம், அருமையான தேவஜனமே, இன்னும் ஒரு காரியங்கள், 3வது காரியங்கள் மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 காரியங்கள் இருக்கு, ஆனாலும் இப்பவே நேரம் அதிகமாயிருச்சு. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான். ஏன்னா புது ஆத்து மக்கள் வந்ததுனால, ஏன்னா நிறைய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்கதரிசிகளை எடுத்துக்காட்டி சொன்னா அவங்களுக்கு புரியாது. இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ண அந்த ஒரு அதிகாரத்துல இருக்கிற அந்த அற்புதத்தை நீங்க தியானிச்சாவே தேவன் சரி, இந்த காரியம் எனக்கு சும்மா எத்தனையோ தடவை கேஷுவலா படிச்சிருந்தேன். நேற்று இரவுல எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை அவ்வளவு டெப்தா இருந்துச்சு. அதை உங்களுக்கு சொல்ல தேவன் கிருபை கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரத்திலே நடந்து போனார்கள். சமுத்திரத்தின் நடுவுல வெட்டாந்தரத்துல நடந்து போல நடந்தாங்க. வலப்புறத்திலும் மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். 23 வாசிட்டீங்களப்பா? போதும். அப்ப மதிலா யோசிச்சு பாரு, இந்த இமேஜினேஷன். இன்னமும் இஸ்ரேல் போனவங்க அந்த செங்கடல் பிரித்தத அப்படி கவனமா அந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஷர்லி தான் அவங்க அப்பா அம்மாவோட விடணும் பிள்ளைகளை, ஏன்னா இந்த பாப்பாவை பிடிச்சு வச்சிருக்கணும். மற்ற எல்லா பிள்ளைகளுமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அப்பதான் பிள்ளைகள் கரெக்டா, எல்லா பிள்ளைகளும் கரெக்ட் ஆயிடுச்சு. அது ஒண்ணு மட்டும் நம்ம ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். அப்ப எப்படி மதிலா இன்னைக்குதான் இந்த இமேஜினேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா, எப்படி கரையிலிருந்து எப்படி உள்ள போக முடியும், இதை யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா டிஸ்கவரி சேனல் இந்த கடல் இப்ப நிறைய பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகுது. ஏன்னா கடல் சமுத்திரம்லாம் பிள்ளைகளை கொண்டு போனதை மறுபடியும் கணக்கு ஒப்புவிக்குமா. அதை வாசிக்கும் பொழுது 2019 நீங்க சர்ச் பண்ணி பாருங்க நெட்டை. ஒரு மாசத்துக்கு சராசரியாய் உலகம் முழுவதும் 30 முதல் 50 வரையும் கடல்ல தண்ணீர் மூலமாய் அதிகமான அழிவு உண்டாயிருக்கிறதா மறுமை. அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல அதிகமா இந்த லீவ்ல எல்லாம் அதிகமா இருக்கு. அதற்காக பெற்றோர்கள் நீங்க ஜெபிங்கப்பா. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படி வரும் ஒரு செகண்ட் தானா, அதெல்லாம் பழக்கத்துல தாண்டி எங்க ஸ்டூடெண்டுடைய அக்காவுடைய பையன் இப்படி போயிட்டு செகண்டுக்குள்ள தூக்கிட்டு வரும்போதே இறந்துட்டானா. அது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது, எப்படி இவங்க இவ்வளவு தூரம் ஆழமா போனாங்க, எப்படி இருக்கும்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்கும்போது, நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாத்தீங்களா? இதற்கு விட கடல்னா உங்களுக்கு என்னென்ன தோணுது? உங்களுக்கு அந்த வார்த்தை வருதான், அலை தோணுது. அப்புறம் கைகளை தட்டுங்கப்பா, நம்ம அப்படியே பெரிய ஆளுங்கப்பா. யாத்திராகமம் 15:89 டெப்த் எப்படின்னா, ஒரு பெரிய நகரமே உள்ள வைக்கிற அளவுக்கு ஆழம் இருக்குமா. அப்ப எப்படி நடந்து போனாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இதற்கு விட நேத்து நைட்டு தான் கொடுத்தாரு. யாத்திராகமம் 15:80 ஒரு ஆள் ஒரு இப்ப உதாரணத்துக்கு கடல் அடிக்கடியில ஒரு பெரிய ஒரு தீவையே உள்ள போகிற அளவுக்கு டெப்த் இருக்கான். அப்ப அந்த ஆழத்துல எப்படி அவங்க நடந்து போனாங்க? கரை இப்படி இருக்கு, மேல இருக்கு, ஆழத்து வழியை எப்படி போனாங்க? இதற்கு விட எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா. யாத்திராகமம் எப்படி பாடுறாங்கன்னு பாருங்களேன். நீங்களா ஆண்டவர் செய்த நன்மையை பாட மாட்டேங்க, எந்த சாட்சி கூட சொல்ல மாட்டேங்க. யாத்திராகமம் 15:8 அறிந்து கொள்வதற்கு தான் இந்த மாதிரி போராட்டங்கள் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் வருகிறதா மறுமையான தேவ ஜனங்களே. அப்ப தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆனா அது நம்ம அறிவுக்கு எட்டாத காரியமா இருக்குது. அப்ப நம்ம தேவனிடத்துல அதிகமாய் கிட்டி சேரணும். அதிகமாய் தேவனுடைய சமூகத்துல நாம் நிற்கும் பொழுது தேவன் பலத்த கிரியைகள் செய்கிறார். அப்ப நம்ம அறிவுக்கு எட்டாதது. அப்ப இதற்கு என்ன ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும்போது எபேசியர்ல, நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் நமக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்யற தேவனுடைய வல்லமையின்படிதான் அற்புதம் செய்ய முடியுமா. அப்ப உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? தேவன் உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை கிரியை செய்யணுமா.
அப்ப உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை கிரியை செய்யலைனா தேவன் என்ன செய்ய முடியாதான்? அற்புதம் செய்யவே முடியாதான். தமக்குள்ளே கிரியை செய்யற தேவனுடைய வல்லமையின் படியே அந்த எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை எந்த அளவு கிரியை செய்து என்பதை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிதானிக்கிற ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அப்ப கேரளாவில் என் பிள்ளை படிக்கும் பொழுது நான் பார்க்கும் பொழுது ஒருத்தவங்க வேகமா நம்ம பஸ்ல நிற்கும் போது இருக்கும், யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரிசி பாரம். இங்க என்ன பழமொழிக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? ஒரு 4ஆம் கிளாஸ் பிள்ளை என்கிட்ட வந்து ஜெபிக்க வந்தாங்க. ஸ்கூல் டீச்சர், இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவ புக்கு எடுக்கனாலே பயப்படுறான். ஆனா எழுதுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான். எங்க அம்மா என்ன டார்ச்சர் பண்ணுது, அதனால நான் வீட்டை விட்டே போகணும்னு இருக்குது. அப்ப 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு என்ன டார்ச்சர் இருக்குது? படிக்கணும் டார்ச்சர். அப்ப எறும்புக்கு அரிசி பாரம்னா யானைக்கு என்ன பாரமா? தடி பாரம். அருமையான தேவஜனமே, அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். உங்களுக்கு நடக்கிறது அவங்களுக்கு நடக்காது, அவங்களுக்கு நடக்கிறது நமக்கு நடக்காது. அப்ப ஒவ்வொருக்கு ஏற்றபடி தேவன் என்ன செய்யறாரா? பிரச்சனைகள், பாடுகள், தேவனுடைய சித்தத்தின்படி சில சோதனை குறித்து நிறைய காரியம் சொல்லியிருக்கேன். அப்ப ஏன் நம்ம வந்து அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறோம்னா, எனக்குள்ள நான் தொய்ந்து போய் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு இனி நடக்குமா நடக்காதா, அடுத்த விஷயம் எப்படி இருக்கும், நான் என்னமாக போகிறேன் என்று சொல்லி வேதனையோடு நாம் ஊடுருவும் பொழுதுதான் நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறோம். அவர் ஒருவராலதான் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் சொல்லி இருக்கிறார். அப்ப இதான் ஆசா சொல்றார், பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது லேசான காரியம். அருமையான தேவஜனமே, அப்ப எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்துவது தேவனுடைய கரத்தினால் ஆகும். அப்பேற்பட்ட தேவன் தாவீதும் அப்படித்தான் புலம்புவார். பயங்கரமா வேதனையோடு, ஆண்டவரே இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, இவ்வளவு இருக்குது, நாத்தான்வேல் வந்து சொல்லிட்டாரு, நீ செஞ்ச தப்புக்கு தக்கதா தண்டிக்கிறேன், ஆனா உன் கிருபை என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன், உன் பிள்ளை இதெல்லாம் செய்வான்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலம் சொன்ன பிறகு அவர் புலம்பிட்டு என்ன சொல்றாரு? அந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே ஏன் பார்வைக்கு வேணா அது பெருசா இருக்குது, தேவனுடைய பிள்ளையை பிடிச்சு வச்சுக்கோங்கப்பா, தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா, நம்மளுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? பெருசா இருக்கும். அதெல்லாம் புலம்புவாங்க, இதெல்லாம் மேத்ஸ்ல பாஸ் பண்ண முடியுமா, எஸ்எஸ்ல பாஸ் பண்ண முடியுமா, சாட்சி சொல்லணும். ஏன்னா தேவன் வந்து செய்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி சொல்லி பாருங்களேன். அடுத்த நன்மைக்கு அடுத்த பாயிண்ட் அதான் சொல்ல போறேன். எத்தனை பேர் இனி வந்து நம்மள வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியல அப்படி நினைக்கிறவங்களா கை தூக்குங்க. ரொம்ப இருதயத்துல வேதனையோடு, நான் அப்படியே சூழ்நிலை அற்று போய், நம்பிக்கையான சூழ்நிலை அற்று போய் வேதனையோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடந்தாதான் நான் ஜெயிக்க முடியுன்றவங்க மாத்திரம் கை தூக்குங்களேன். யாருக்குமே பிரச்சனை இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு எல்லாம் இருதயத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக ஆண்டவருக்கு நினைச்சிருக்கு. அப்ப உங்க பார்வையில அற்புதம்னா என்ன? அதுக்கு டெபினிஷன் சொல்லுங்களேன். அற்புதம், அதிசயம்னா யாருமே செய்ய முடியாத, யாராலையும் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கிறதா என்னன்னா அற்புதம். அப்பேற்பட்ட அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரா? அந்த காரியத்தை நம்ம பெருசா பார்க்க கூடாது. அந்த காரியம் நமக்கு வேணா பெருசா இருக்கும், அந்த சராசரங்களை உண்டாக்குன தேவனுக்கு எப்படியா அது ஒரு லேசான காரியம். அருமையான தேவஜனமே, அப்ப நீங்க விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்னுடைய பார்வைக்கு வேணா அது பெருசா இருக்கலாம், ஆனா உம்முடைய தேவனுடைய பார்வைக்கு இது லேசான காரியம் ராஜா. பெரிய பர்வதமே செருபவேலுக்கு முன்னாடி ஏமாத்திரம் என்று சொல்லி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஆகும். செருபவேலே பெரிய பர்வதம் உனக்கு முன்பாய் சமபூமி ஆகும் என்று சொன்னபடி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையான போராட்டங்கள் எல்லாம் பெரிய பர்வதமாய் நின்றாலும் இன்றைக்கு நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த பிரச்சனைகளை பெரிய மலையாய் பார்க்கிறீர்களா? எல்லாவற்றையும் உடைத்து போட்டு ஒரு குன்றுகளாய் ஒரு கற்களாய் பார்க்கிறீர்களா? உங்களுக்கும் எனக்கும் சத்துரு நிறைய போராட்டம். கடந்த நாட்களெல்லாம் போன இதே மே மாசத்துல ஒரு சத்துரு ஷாக் கொடுத்தான். ஷாக்னா எழுந்திருக்க முடியாத ஷாக். ஆனா அந்த சராசரங்களை படைத்த தேவன்
எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்ததற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. சத்துரு என்ன செய்வான், நம்மளை முடங்கி போகணும், நீ எழுந்திருக்க கூடாது என்று சொல்லி மிகுந்த போராட்டத்தையும் வேதனையினூடாய் அவன் வழி நடத்துவான். ஆனால் அதிலிருந்து ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்து தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன், உண்டாக்குன தேவன், உள்ளங்கையில வரைந்து வைக்கிற தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததுக்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த காரியங்கள் அற்புதம் ஏன் செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில தொய்ந்து போவதற்கு ஒரு காரியம் இருக்கான். தாவீது பாருங்களேன், சிங்கத்தையும் கரடியும் எப்படி நான் முறியடிச்சினோ அதே போல நிந்திக்கிற கோலியாத்தையும் முறியடிப்பேன்ற ஒரு தைரியம் இருந்ததற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப அவன் பழச நினைச்சு பார்த்திருக்கிறான். இதுக்கு வசனம் இருக்கான போது உண்மையா இருக்குது. அப்ப 40 நாள் கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறான், தூசிக்கிறான். இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தவிச்சால யாரை ஜெபிச்சான்? இஸ்ரவேலில் தேவனை நிந்திச்சான். அருமையானது. மலையில இஸ்ரேல் மலையில நீங்க அதுல வாசிச்சு பாருங்க. என்னாகமத்துல இஸ்ரவேல் தேவனை பொடிமுடியில நின்று இஸ்ரவேல் தேவனை தூசிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்ப யதார்த்தமாய் வந்த தாவீது, அவருடைய சகோதரர்கள் அத்தனை பேர் இருந்த போதிலும் தாவீது என்ன செய்யறாரா, அப்படியே நிக்கிறாரு. நின்று நீ நிந்திக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்துல நான் வருகிறேன், கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன் சொல்லி ஒரு ஏற்கனவே சிங்கத்தை பிடிச்சிருக்கேன், கரடியை பிடிச்சிருக்கேன், இந்த கோலியாத் ஏமாத்திரம் சொல்லி அந்த கல்லை 5 கல்லு தான் எடுத்துட்டு வந்தார். அதை முறியடித்து போடுவதற்காக என் தேவன் அந்த பலனா. ஏன்னா மத்தவங்க எப்படி பாக்குறாங்க அவரை, இப்ப ரிசர்ச் பண்ணி அவர் எத்தனையோ அடி நீளம், 7 அடிக்கு மேல நினைக்கிறேன், 7 அடிக்கு மேல எத்தனையோ ஜைஜாண்டிக் ஃபிகரா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப தாவீதுக்குள்ள குறைஞ்சவர் தான், குறைஞ்ச உயரம் தான். ஆனா அவர் யாரை பார்க்கல, அந்த உயரமான மனிதனை பார்க்கல. யாரை பார்த்தார் அந்த நேரத்துல? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். அப்ப 40 நாள் இஸ்ரவேலர்கள் நல்ல பலசாலிகள், நல்ல ஆயுதங்களை கற்றவர்கள், கப்பற்படை, அடுத்து என்னென்ன படைகள், எல்லா படைகள், வில் வித்தைகள் எல்லாவற்றையும் தேடினவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆடு மேய்த்த அந்த தாவீதை கொண்டு ஒரு கோலியாத்தை முறியடிக்க முடியும் என்றால், உங்களையும் என்னையும் கொண்டு முறியடிக்கணும்னா எப்படி செய்யணும்? முதல்ல ஏன் அற்புதம் செய்யணும், எப்படி ஆண்டவர் செய்வார்னா எடுத்து வாசிப்போம். உபாகமம் 7:19. எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மாத்திரம் ஆவியானவர் துணையோடு சொல்லிக் கொடுக்க தேவன் கிருபை கொடுப்பதற்காக நன்றி. எடுத்து வாசிப்போம். உபாகமம் 7. கர்த்தர் தாம் சொன்னபடி உம்முடைய சத்துருக்களை எல்லாம் உமக்கு முன்னாடி துரத்தி விடுவதற்கும். ஆமா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். உன் கண்கள் கண்ட பெரிய, இத நல்லா அண்டர்லைன் பண்ணி படிங்க. உன் கண் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நன்றாய் நினைத்து, சாதாரண நினைக்கல, என்ன சொல்றாரா, நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதீர்கள். பயத்தை கொண்டு வருவான் பிசாசு. யாருக்கெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு வல்லமையாய் வெளிப்படுகிறதோ அப்பதான் தேவன் என்ன செய்வாராம், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். நிறைய பேர் ஏன் தொஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனையும் பாடுகளையும் தான் பாக்குறாங்க. எல்லாருக்குள்ளயும், எளியாக்குள்ள இருந்து எல்லாருக்குள்ளயும் அந்த பிரச்சனைகளை பார்த்து தொய்ந்து போகிற காலங்கள் வரதான் செய்யும். அந்த தொய்ந்து போகிற காலத்திலையும் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த எப்பெல்லாம் நீங்க தொய்ந்து போறீங்களோ இந்த காரியத்துல, என்னைய முதல்ல என்னைய 27ஆம் கிளாஸ்ல 5வது வயசுல எப்பெல்லாம் தேவன் உங்களை வழி நடத்தி இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினார், இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினார் என்று சொல்லி என் தேவனுடைய சமூகத்துல நீங்க அப்படியே நினைத்து நன்றாய் நினைக்கணுமா. சாதாரண நினைக்கணும். எப்படி நினைக்கணுமா, நன்றாய் நினைத்து பார்த்தா என் தேவன் ஆபத்து காலத்துல அனுகூலமான தேவன் செய்வாராம். அப்ப கர்த்தர் செய்வது ஒன்று தடைபடாதா. இனிமேல் அதை நினைக்கும் பொழுதுதான் இம்மட்டும் செய்த தேவன், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் இனிமேலும் உங்களுக்கு செய்ய ஒரு பெரிய வல்லமையில ஓங்கிய பயத்தோடு தேவன் பரத்திலிருந்து இறங்கி வருவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. அப்ப அற்புதத்திலே மிகப்பெரிய அற்புதம் எது நினைக்கிறீங்க? அற்புதம் சொல்றோம், மிகப்பெரிய அற்புதம் என்ன? யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே.
ஆனா உமன்ஸ் பிரேல நல்லா பேசுறாங்கப்பா மக்கள். திருமணம் அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அற்புதம். ஆனாலும் அற்புதத்திலே மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, இதெல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும். ஆனா அற்புதத்துல மிகப்பெரிய அற்புதம் உங்களையும் என்னையும் பரத்திலிருந்து இறங்கி தேடி அதால பாதாளத்தில இருந்து சாபத்திலும் கர்ம நோயிலும் இருந்த நம்மளை அப்படியே தூக்கித்து ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை கொடுத்தார் பாருங்களேன். அதுதான் மிகப்பெரிய அற்புதம். அற்புதங்களிலே பெரிய அதிசயம் அதுதான். ஏன்னா இந்த அற்புதத்தை செய்யக்கூடாது